ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்மண்ட்ஸ் கேக்கு பாதாம் கேக் செய்ய போகிறோம். எக்லெஸ்ஸு. அதுக்கு 1 கப் பால் சூடாக இருக்குது, வார்மாக இருக்குது. இதில் 1 ஸ்பூன் வினிகர் ஊற்றுறேன். நான் இதை கலந்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். பாருங்கள், கேர்ட் ஆயிடுச்சு. மில்க் கேர்டு இதுதான். இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 1/4 கப்பு நெய் போட்டுக்கலாம். 1/4 கப்பு, ஒரு 1/2 கப்பு 1/2 கப்பில் சுகர் பவுடர் சர்க்கரை தூள் போட்டிருக்கிறேன். இப்போ இந்த நெய்யும் சர்க்கரையும் நல்லா கலந்துக்கலாம். சர்க்கரையும் நெய்யும் நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த மில்க் கேர்டு இருக்கு இல்லையா, பாலில் வினிகர் கலந்து வச்சுருக்கோம்ல, இப்போ இதை இதில் ஊற்றி கலந்துடலாம். நல்லா கலந்தாச்சு. நீங்கள் கேக்கு கலக்கும் போது எப்பயும் ஒரே சைடாக கலக்குங்க, ஆப்போசிட்டில் கலக்கக்கூடாது. ஒரே சைடாக தான் கலக்கணும். அப்போ தான் கேக்கு நல்லா சாஃப்டாக வரும், ஃப்ளஃபியாக வரும். நீங்கள் ஆப்போசிட்டில் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக வராது. இதில் 1 கப்பு மைதா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா போடணும். இப்போ 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றலாம். இப்போ இதையும் சேர்த்து கலந்துக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு கேக் டின் எடுத்துக்கலாம். உள்ள பட்டர் ஷீட் வைக்கலாம். பட்டர் ஷீட் இல்லைன்னா உள்ள நெய் தடவிட்டு மைதா மாவு டஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஊற்றிடலாம். இப்போ இது பண்ணியாச்சு. இதை கொஞ்சம் அப்படியே டேப் பண்ணிக்கலாம். எல்லாம் சமமாகும். உள்ளே இருக்க பபுள்ஸ் எல்லாம் சரியாகும். இப்போ 1/4 கப்பு பால் பவுடர் எடுத்துருக்கோம். இருக்கட்டும். 2 ஸ்பூன் பால் ஊற்றிக்கலாம். இதை கரைச்சிக்கலாம். இப்போ இந்த பாலையும் மில்க் பவுடரையும் நல்லா கலந்துக்கலாம். இது ஒயிட் சாக்லேட் மாதிரி இருக்கும் ஃப்ளேவரு. இப்போ இதை எடுத்து இந்த கேக் டின் மேலே ஊற்றிடலாம். இந்த கேக் பேட்டர் மேலே ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம மில்க் பவுடரை ஊற்றியாச்சு. இது இன்னொரு வாட்டி டேப் பண்ணிக்கலாம். பாதாம் வந்து இது கட் பண்ணி போட்டுக்கலாம். பாதாம் ஃப்ளேக்ஸ்ன்னு இருக்குது, அது இருந்தால் கூட போட்டுக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால நான் பாதாமை கட் பண்ணியிருக்கு, அதை போட்டுக்கிறேன். நான் மேலே பாதாம் எல்லாத்தையும் போட்டாச்சு. அவ்வளோதான். இதை எடுத்து இப்போ நம்ம வச்சிட வேண்டியதான். நான் கடாயை ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். உள்ளே கல்லுப்பு வச்சு உள்ளே ஒரு இது பிளேட் வச்சுருக்கேன். இப்போ இதுக்குள்ளே இதை வச்சிடுறேன். நீங்கள் குக்கர்லனாலும் வைக்கலாம், இல்லை மைக்ரோவேவ்ல தான் வைக்கலாம். 40லேருந்து 45 மினிட்ஸ் வைக்கணும். ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் வெந்துருச்சான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் 45 மினிட்ஸ் வைக்கணும். இப்போ இதை மூடி வச்சு நம்மளோட ஆல்மண்ட்ஸ் கேக் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஆல்மண்ட்ஸ் எக்லெஸ் கேக்கு, இது பாதாம் கேக்கு. ஸோ இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு இது ரெடி பண்ணிடலாம். இந்த டீ டைம் கேக் மாதிரி இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஆல்மண்ட்ஸ்லாம் போட்டிருக்கு, அதாவது பாதாம் போட்டிருக்கு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல், கீப் வாட்சிங் மை ஃபுல் வீடியோஸ். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். புது புது ரெசிபிஸ் போட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேக்கு கொஞ்சம் சூடாக இருக்குது, அதனால் இப்படி இருக்குது. நீங்கள் கேக்கு எடுத்து வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுட்டு அப்புறம் நீங்கள் எடுங்க, நல்லாயிருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள், நல்லா தெரியும். நீங்களும் இந்த கேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.